ஜேசிபி ட்ரக். ஹாய் குட்டீஸ், நீங்கள் ஜேசிபி ட்ரக் பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது. இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் சிரிஞ்சு பாட்டில் மூடிலாம் வச்சு ஒரு ஜேசிபி ட்ரக் செஞ்சு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் சிரிஞ்சுகள், சிறு குழாய்கள், மரம், பாட்டில் மூடிகள் மற்றும் சைக்கிள் ஸ்போக் கம்பிகள். இந்த ட்ரக் பல்வேறு பயன்பாட்டுக்கு நமக்கு ரொம்பவும் பயன்படுது. இது எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாமா? தண்ணீர் நிரப்பப்பட்ட குழாயோட 2 சிரிஞ்சுகளை இணைச்சிக்கணும். ஒரு சிரிஞ்சை அழுத்துறது மூலமா மற்றொன்று தள்ளப்படுது. சிடி பாக்ஸில் 2 சிரிஞ்சுகளையும் 90 டிகிரியில் பொருத்துங்க. அது இரண்டையும் இணைச்சு ஹைட்ராலிக் ஜாக் செய்யுங்க. அதனை இயக்கும்போது மேலே தூக்க கீழே இறக்க ஏற்ற வகையில் பயன்படுத்த முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ரக் பல வகைகளில் செயல்படுது. முதல் சிரிஞ்சை இயக்கும்போது ட்ரக்கின் கிரேன் பகுதி மேலும் கீழும் நகருது. பாருங்க, நல்லா இதனோட அசைவு தெரியுதா? ரெண்டாவது சிரிஞ்சனை இயக்கினா ட்ரக்கின் பக்கெட் போன்ற பகுதி இயங்குது. இங்க பாருங்க எப்படி சுழலுது. மூணாவது சிரிஞ்சு கிரேனை இடது மற்றும் வலது புறமா திருப்புது. பாருங்க, ஜேசிபியில் பாட்டில் மூடிகள் சக்கரங்களா பயன்படுத்தப்படுது. இந்த ஜேசிபி நகர உதவி செய்யுது. நான்காவது சிரிஞ்சு இயக்கும் போது முன்னாடி 2 நிறுத்திகளை மண்ணில் ஊன்ற செஞ்சு முன் சக்கரங்களை மேலே தூக்க செய்யுது. இது ஜேசிபி நகராம இருக்க உதவுது. ஐந்தாவது சிரிஞ்சு இயக்கும் போது கிரேன்ல உள்ள நடுப்பகுதியை மேலும் கீழும் அசைக்குது. பாருங்க, ஜேசிபி இந்த மாதிரி பலவிதமான இயக்கங்களை கொண்டுதான் செயல்படுறது. ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஜேசிபி உதவியோட நிலத்தில் உள்ள தாவரங்களை அடியோடு தோண்டி எடுத்து வேற இடத்துல எளிதா வைக்க முடியும். இனி நாமும் எளிதா ஜேசிபி செஞ்சு விளையாட முடியும் தானே? இங்கு அனைத்து சிரிஞ்சுகளிலும் பாஸ்கல் விதி பயன்படுது. இது பாய்மங்களின் அழுத்தத்தை பற்றிய விதியாகும். பாஸ்கல் விதி. இவ்விதியின்படி முழுவதும் திரவத்தால் நிரப்பப்பட்ட மூடிய கலனில் கொடுக்கப்படும் அழுத்தமானது கலனினுள் அனைத்து கிடைப்பகுதியிலும் சம அளவில் இருக்கும். இவ்வழுத்தத்தால் உருவாகும் விசை கலனின் சம பரப்பில் சம அளவில் இருப்பதோடு கலனின் உட்பரப்பிற்கு செங்குத்தாகவும் அமையும். இவ்வழுத்தம் கொள்கலனின் வடிவத்தை பொறுத்ததல்ல. இவ்விதி பிரெஞ்சு கணிதவியலாளர் பாஸ்கல் மற்றும் துவாரகன் என்பவரால் எடுத்துரைக்கப்பட்டது.